கண்டிப்பா ஹைதராபாத் இருக்கு. கண்டிப்பா இதுல விலை கிடைக்கும். நான் அடிச்சு சொல்லுவேன். இது எல்லா இடத்துலயும் அர்ஜுன் ராம் திருவண்ணாமலை இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயும் நடக்கணும். நடக்குது. இதோடைய மக்கள் எல்லாருமே ஒன்னா தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போடுங்க. ஆனா லாஸ்ட்லயும் தெரிய போகுது இவங்க ஏன் போராடுறாங்க அப்படின்றது இன்னொரு யாரும் தெரியாம கேடுங்க. என்னால தெரியுங்க. இது விவசாயிக்கான போராட்டம். விவசாயம் நீங்க வரணும். விவசாயத்தை எல்லாம் உடனேங்க. விவசாயம் எல்லாம் பண்ணிடுங்க. விவசாயம் போடுங்க வரீங்க. ஆனா யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு தெரியலையா? இது உங்களுக்கா உங்க வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது வருங்கிறான்றதே தெரியல. இது எல்லா இடத்துலையும் நடக்கும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி என்றார்கள். மற்ற சென்னை பக்கத்திலிருந்து நம்ம ருத்ராமன் அவர்கள் பேசுமாறு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருவதிலுள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பசுமை மற்றும் கட்டிட உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்தியா என்பது விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம். அந்த தஞ்சை மாவட்டத்தில் ஹைட்ரோகார்பன் திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி நம்ம நாட்டை மலைநாடா மாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். மழை இல்லாத காலத்தில் நாங்கள் கடன் வாங்கி உடனே விவசாயிகளுக்கு பயிர் பண்ணாங்க. இப்போ மழை பயிற்சி போட்டு ஆப்பர் தண்ணியில் அந்த விவசாயத்தெல்லாம் அடைக்கவில்லை. பல விவசாயிகள் அழைத்து போனாங்க. அவங்கள காரணம் திரும்பி சொல்லி கேட்கறாங்க. நியாயமான தெரியுதுன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் வந்த இருவர் மட்டும் கருத்து சொல்றாரு. ஏன் தமிழ்நாட்டில் வச்சு பண்ண முடியல? உத்தரப்பிரதேசம் தனி நிதி, தமிழ்நாடு தனி நிதி மத்திய அரசு மத்திய அரசுடைய மேக் இந்தியா மிஸ் இந்தியா மாதிரி ஒரு நிதி உருவாக்க முடியுமா? விவசாயம் செஞ்சாலும் என்னுடைய விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து வாழ்வாதாரம் செயல்படும். இது ஏற்கனவே காற்று இருந்தாலும் விவசாயம் இருக்கணும். விவசாயம் தான் மரம் வளரும், செடி வளரும். நீங்க மேக் இந்தியா மூலமா ஃபுல்லாக நீங்க எப்போ மிஸ் இந்தியா மூலம் பண்றீங்க. இதுல விவசாயமோ நெல் ஒரு நல்ல சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி கிடைக்க விடுறாங்க. மதிப்புக்குரிய பாரத பிரதமர்களே, நமது நாடு இந்திய நாடு, விவசாய நாடு. இதை நீங்க தயவுசெய்து மாற்ற மேம்படுவது ஹைட்ரோகார்பன் போன்ற சுத்தமாக அடங்கிருக்காங்க. இது உங்களோட நஷ்டத்தை நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சின்ன அரசு எந்த ஒரு நாட்டில் விவசாயம் அழப்பெறணும் அன்னைக்கு அந்த நாடு விவசாயம் சென்ற மட்டும் தயவுசெய்து ஒருங்கிங்க. விவசாயிகளை கம்பெனி போயிட்டு வேணா பரவாயில்ல, கம்பெனி காரணமாக்காங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேச்சு நான் செயல்படுத்த தாலுகாவில் போனேன். இன்னைக்கு நம்ம போராடுறது ஹைட்ரோகார்பன் எதிர்ப்பு மற்றும் தமிழக விவசாயிகளுக்காக ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் அப்துல் கலாம் வழியாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீர்வளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரிகள் வச்சிருந்தோம், குளங்கள் வச்சிருந்தோம், ஆறுகள் வச்சிருந்தோம், எல்லாத்தையும் தண்ணி இருக்குது. அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாகவும் நம்ம எல்லாமே விவசாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஏரிகள் எங்கே, இப்போ குளங்கள் எங்கே, கல்மைகள் எங்கே, எதுவுமே இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கு. போன வருஷம் தான் மழை பெஞ்சு எல்லாமே கோரி போச்சு, தண்ணி இருந்தது. ஆனால் அடுத்த வருஷமே நம்ம வறட்சியால் பாதிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சரியா தூர் வராம இருக்கிறது தான். கடைசியா ஆண்ட 20-25 வருஷமா எந்த ஏரிகளும் தூர் வரப்படலை, எந்த கல்மையும் தூர் வரப்படலை. கல்மாய் இருக்கா என்னன்னு கூட எந்த ஊர்லையும் தெரிய மாட்டேங்குது இளைஞர்களுக்கு. இது ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய விஷயம். இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேயோ வேடிக்கை பார்த்து எங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இதெல்லாம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு குடிமகனா பிறந்த நாம இதெல்லாம் சிந்திக்கணும். உங்க பசங்களுக்கு போய் சொல்லணும், உங்க பெரியவங்களுக்கு போய் சொல்லணும், உங்க சித்தப்பா பசங்களுக்கு சொல்லணும், உங்க பெரிய பசங்களுக்கு சொல்லணும், அனைவருக்கும் தெரியப்படுத்தணும். சும்மா வந்தோம் போனோம் பார்த்தோம், ஏதோ ஒரு 4 பசங்க வந்தாங்க பேசினாங்க, அவங்க கடமைக்கு செஞ்சு போறாங்க, இப்படிலாம் நினைக்கிறது இல்லை. நாங்கள் கூடி இருக்கிறவங்க எல்லாமே நிறைய படிச்சிருக்கோங்க. 2 டிகிரி 3 டிகிரி வாங்கிய பசங்க எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க. நாங்கள் எதுக்காக இங்கே வந்து பேசுறோம்? உங்களுடைய நினைவு தான் ஹைட்ரோகார்பன் என்னன்னே தெரியாம நீங்க பாருங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ போராட்டம். ஹைட்ரோகார்பன் என்ன தெரியுமா? சைனால இப்ப காலத்துல 1 கிலோ காலத்துல 2500 ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்த சூழ்நிலை இந்த ஹைட்ரோகார்பன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா தமிழ்நாட்டிலேயும் வரும் அனந்தர் 10 வருஷத்துல. இது நமக்கு தேவையா? இன்னைக்கு தஞ்சாவூர்ல போறோம், அங்க நல்லா வந்துச்சுன்னா இது எடுத்துட்டு வந்து திருவண்ணாமலையில போறோம். அப்போ போராடுவீங்களா? அப்ப போராட்டத்துக்கு எவனும் வரமாட்டான். நீங்க போராட்டத்துக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல
இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் வந்து கலந்துக்கணும். இப்ப நடக்கிறது வந்து இந்த போராட்டம் கடமைக்கான போராட்டம் கிடையாது, நம்ம உரிமைக்கான போராட்டம். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க பசங்களோட வந்து குடும்பத்தோட வந்து எங்க போராட்டம் நடந்தாலும் இங்க கலந்துக்கணும். நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். பெங்களூர்ல இருந்து வந்து நம்ம மாவட்டத்தை சார்பா கலந்துக்கிறேன். எதுக்காக கலந்துக்கிறேன்? உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்.